சீடர்களே, பக்கத்து ஊர் மக்களுக்கு நான் நல்வழி காட்ட வேண்டும். என் அருள் உரையை கேட்டு அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதனால் பயணத்திற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். நீங்கள் எங்கள் குருவாக வந்தது நாங்கள் செய்த தவப்பயன். உங்கள் பெருமையும் புகழும் உலகெங்கும் பரவ வேண்டும். உங்களைப் போன்ற நல்ல சீடர்கள் கிடைக்க நான் தான் தவம் செய்திருக்க வேண்டும். நாளை காலையில் பக்கத்து ஊருக்கு புறப்படுவோம். பரமார்த்த குரு வாழ்க! பரமார்த்த குரு வாழ்க! குருவே, நாம் செல்லும் பாதையில் இந்த ஆறு தடையாக உள்ளது. எல்லாம் அறிந்த தாங்கள்தான் இதை கடக்க வழி சொல்ல வேண்டும். உன் அறிவு கூர்மையால் நல்ல கேள்வி கேட்டாய். நன்கு சிந்தனை செய்த பிறகே ஆற்றை கடக்க வேண்டும். இதனால் நாம் முதலில் இந்த ஆறு உறங்கிக் கொண்டிருக்கிறதா விழித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை அறிய வேண்டும். அதன் பிறகே கடக்க சிந்திக்க வேண்டும். குருவே, நாங்கள் மட்டும் வந்திருந்தால் இந்த ஆறு எங்களை விழுங்கி இருக்கும். நீங்கள் உடன் வரவே நாங்கள் பிழைத்தோம். குருவே, ஆறு விழித்திருக்கின்றதா என்பதை எப்படி அறிவது? ஆறும் நம்மை போலத்தான். குருவே, ஆறு உறங்குகின்றதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதோ எரிகின்ற சுள்ளியை ஆற்றில் வையுங்கள். குருவே, ஆறு விழித்திருக்கிறதா என்று தெரிந்து வரப்போகிறேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். குருவே, நான் சுள்ளியை வைத்ததும் உஸ் என்ற சத்தத்தோடு என்னை விழுங்க எழுந்தது. பிழை. எந்த ஓசையும் இல்ல. ஆறு நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. மூடா, நீ போடும் சத்தத்திலேயே ஆறு விழிச்சு கொள்ளும். மெதுவாக பேசு. இப்பொழுது நாம் ஆற்றை கடக்கலாமா? எல்லோரும் சிறிது கூட ஓசை எழுப்பாமல் மெதுவாக நடந்து ஆற்றை தாண்டுங்கள். குருவே, உங்கள் தவ வலிமையால் தான் பாதுகாப்பாக இங்கு வந்து சேர்ந்தோம். மடையா, நாம் 6 பேர் இருக்கிறோமா? எண்ணி சொல்.